யோசேப்பு ஒன்றுக்கும் உதவாது என்று நினைத்தார்கள். விற்று போட்டார்கள், சிறைச்சாலையில் போட்டார்கள். இவன் என் குடும்பத்துக்கு பாரம் என்று நினைத்தார்கள். குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்கள் இவன் எங்களை பத்தி அப்பாட்ட சொல்லி கொடுக்கிறான். இவனால எங்களுக்கு பாரம், இவனால எங்களுக்கு உபத்திரம், இவனால எங்களுக்கு துன்பம், இவனை எப்படியாவது துரத்தி விடலாம் என்று சொல்லி எல்லாரும் அவனை துரத்தி விட்டார்கள். குழியிலே போட்டார்கள், வித்து போட்டார்கள். அங்க ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போறான், அவள் நினைச்சு சிறைச்சாலை தூக்கி போட்டார்கள். ஆனா தேவன் மறக்காதவர், தேவன் உன்னை மறக்காதவர், என்றென்று உனக்கு மறக்காதவர். நீ ஓடி எங்கே ஒளிந்தாலும் சரி அவர் உன்னை தூக்கி கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது. என் பிரச்சனை வரும்போது பாஸ்டர் சிஸ்டருக்கு தெரியும். நாங்கள் நினைச்சோம் எங்களுக்கு ஊழியமே வேண்டாயா, ஊழியமே வேண்டாம், ஊழியமே செய்யக்கூடாது, போதும். எனக்கு ஒரு தினாவட்டு. என்ன தினாவட்டு என்று சொன்னார், 10 வருஷத்துல 2000 ரட்சிக்கப்பட்டு நான் ஊழியத்துக்கு வந்து விட்டேன். பயங்கர ஊழியத்தை வந்து விட்ட பிறகு ஊழியம் என்ன செய்து, போகாத ஊரு கிடையாது, போகாத கிராமம் கிடையாது. நீங்க நினைக்கிறோம் இலவச சுவிசேஷம் சொல்றோம், கூட்டத்தை கூப்பிடல. என் ஊழியம் வீடு வீடா நோட்டீஸ், வீடு வீடா நோட்டீஸ், வீடு வீடா வால் போஸ்ட் எல்லாம் ஒட்டணும். அடி காரி துப்புனார்கள். எத்தனை துன்பத்தை அனுபவிச்சு வந்தோம். எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் ஊழியத்தை நிறைவாக செய்து விட்டேன் என்று சொல்லி ஒரு நாள் 10 வருஷங்கள் நிலைத்துக் கொண்டிருக்கும் போது ஸ்தாபனத்தில் பிரச்சனையாகும் போது நீங்களும் உங்க ஊழியம் ஆப்பூர் வீட்டில் உட்கார்ந்து விட்டான். உட்கார்ந்து விட்ட உடனே காரணம் இல்லாம பிரச்சனை. ஏன் பிரச்சனை, எதுக்கு பிரச்சனை? நல்லா தானே ஊழியம் பண்ணி விட்டோம், ஆண்டவருக்காக இப்படி ஓடணுமே, அட்டி வாங்கணுமே, உத்தரப்பட்டமே, ஏன் இந்த போராட்டம் எனக்கு என்று சொல்லி சாமனத்திட்டு 2 பேர் வந்தான். வந்தோட்டு 21 நாள் பாஸ்டிங். நீ வேண்டாம், ஊழியம் வேண்டாம், நாங்கள் சென்னை பட்டணத்துக்கு கடந்து போலாம் சொல்லி பாஸ்டம் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் மூட்டை கட்டி வச்சாச்சு, போயிட விடாச்சு. ஆனா தேவன் பேசினார். என்ன சத்தம் வந்தது எனக்கு அப்பதான் ஒரு தெளிவான சத்தம். கர்த்தர் உன்னையை கொண்டு செய்யும் காரியம் அது பயங்கரமா இருக்கும். எந்த இடத்துல அவமானப்பட்டையோ, எந்த இடத்துல நிந்தைப்பட்டையோ, அதே இடத்துல உன்னை உயர்த்தவே என்று சொன்னார். அல்லேலூயா. அதே போல வேண்டாம் நினைக்கும் போதுதான் 5:30 மணிக்கு சத்தம், வீட்டு சத்தத்தை கேட்டேன். தட்டி கொண்டு இருக்கிறார், பிரதர் பாஸ்டர் இந்த இடத்துக்கு நீங்க ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி இடத்தை கொடுத்தார்கள். அல்லேலூயா. வேண்டான்னு சொல்லும் போது கர்த்தர் இழுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா, அவருக்கு நாமத்தை உயர்த்தும்படியா